ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கத்திரி நாற்று விதையிலேருந்து வரத்த வீடியோவாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. விதை எப்படி நேர்த்தி பண்ணணும் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன். அதே முறையில் தான் இப்போ காட்டுற கத்திரி வரி கத்திரிங்க. இதை நேர்த்தி பண்ணி எப்படி நான் போடுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஓரளவுக்கு கொஞ்சமாக விதை எடுத்திருக்கேன், ட்ரேலையும் போட்டிருக்கேன். அதே மாதிரி சின்னதாக நம்ம நர்சரிலேருந்து வாங்கிட்டு வரும்போது தொட்டிங்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த தொட்டியில் கூட நான் போட்டிருக்கேன். இப்போ ட்ரேயில் போட்டிருக்கோம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக முளைஞ்சி வந்த நாற்று தான். ஒரு 3லேருந்து 4 நாள் ஆகுது. இப்போ காட்டுறது ஒரு 2 இலைக்கு மேலே 3ஆவது இலையும் முளைஞ்சி வந்திருக்கு. 7 நாள் குட்டி பிளான்ட்டு. விதைகள் நம்ம போடுறதுல ரொம்ப முக்கியமானது விதை நேர்த்தி செஞ்சுக்கோங்க. ஏன்னா விதை நேர்த்தி செய்யும் பொழுது எறும்புகள் அரிக்கிற பிரச்சனை, விதைகள் காணாமல் போயிடும், அப்புறம் முளைக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது. நான் இந்த ஒரு சின்ன தொட்டியில் போட்டிருக்கேன். நர்சரி ட்ரேலையும் பார்த்துருப்பீங்க, நல்லா முளைஞ்சி வந்திருக்கு. நர்சரி ட்ரேயில் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கத்திரிக்காய் வெரைட்டி போட்டிருக்கேன். வரி கத்திரி, வெள்ளை கத்திரி, மணப்பாறை, அப்புறம் நீட்டு பவானி கத்திரி, இன்னும் நிறைய. நான் கிட்டத்தட்ட ஒரு 12 கத்திரிக்காய் வெரைட்டி இந்த முறை வாங்கியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. அதுதான் ஒரு செட் ஆஃப் சீட்ஸும் நான் போட ஆரம்பிச்சிருக்கேன். விதைகள் போட்டதுக்கப்புறம் முக்கியமாக தண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி நீங்கள் அதிகமாகவும் கொடுக்க வேணாம், நார்மலாக நீங்கள் தெளித்து விடுங்க. அப்படியே நம்ம ஊற்றிட்டோம்னா விதைகள் மேலே எழும்பி வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலோ இல்லை ஸ்ப்ரேயர் இருந்தால் கூட நீங்கள் தண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்கள். இந்த செட்டு விதைகளும் ரெடி ஆகிட்டே இருக்குது. அடுத்ததான் நம்ம தொட்டியில் போட்டோம் இல்லையா, அந்த கத்திரியோடைய செடிகள் பார்க்கலாம் வாங்க. நாற்றுங்கள் எந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த நாற்று முளைஞ்சி வர்றதுக்கு 3 வாரத்துக்கு மேலே ஆகும். பார்த்திங்கன்னா ஒரு 15 நாளுக்கு மேலேயே ஆகுது. இன்னும் கூட கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம். இல்லையா, இதுக்கு மேலே நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். அந்த நாற்றுங்களை இப்போவே எடுத்து நம்ம நட ஆரம்பிக்கலாம். மழை வர நேரத்தில் நம்ம நடும்பொழுது வேர் சீக்கிரமாக பிடிக்க ஆரம்பிக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் டைமில் நடுங்க. நாற்று எப்படி வைக்கிறது, எங்களுக்கு சரியாக வரமாட்டதுன்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய், ஹாவ் ஏ ப்ளசன்ட் டே.